ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 29 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, அனுப்பப்பட்டு வந்தேன். தானியேல் 10:11 சொல்லுகிறது, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று அந்த தேவதூதன் தானியேலுக்கு தேவனுடைய தூதை கொண்டு வந்ததுடன் தானியேலை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாகவும் வந்தான். தேவ தூதர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய ரதங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1,000,000ங்களுமாய் இருக்கிறது. 68 சங்கீதம் 17 குதிரைகள் பூட்டிய ரதங்களை ராஜா அனுப்புவது போல தன்னுடைய செய்தியை சுமந்து செல்லும்படி ரதங்களைப் போல அவர்களை தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய தூதை ரதங்களைப் போல அங்கும் இங்கும் கொண்டு செல்வது தேவர்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தது. தேவ தூதர்களுக்கு 3 முக்கியமான பணிகள் உண்டு. முதலாவதாக, தேவனுடைய செய்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு சுமந்து வருகிற தூது பணி. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து சத்துருவை முறியடிக்கும் பணி. மூன்றாவதாக, கர்த்தரை ஆராதித்து மனம் மகிழ்கிற பணி. மற்ற நேரங்களிலெல்லாம் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நின்று அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அவரிலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறார்கள். லூக்கா 1:19 கர்த்தரால் அனுப்பப்பட்ட காபிரியேல் என்ற தேவதூதன் வயதான சகரியாவிடத்திற்கு வந்தான். பின்பு மரியாளிடத்திற்கு வந்தபோது எப்படி அவள் மேசியாவை கொண்டு வரப் போகிறாள் என்பதை தெரிவித்தான். அதே தேவதூதர்கள் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிற ஒவ்வொருவருக்கும் பரலோக செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஒரு சிறு கிராமத்தில் ஆலய பிரதிஷ்டை செய்யும் போது அங்கே உட்புறத்தில் குறுக்கும் நெடுக்குமாக ஏராளமான சிறு சிறு மின் விளக்குகளை போட்டிருந்தார்கள். அங்கு ஆராதனை முடிகிற நேரம் வரும்பொழுது திடீரென்று மின்கசிவு ஏற்பட்டு ஆலயத்தில் உள்ள அத்தனை பேரையும் மின்சாரம் பற்றி கொண்டது. அவர்கள் அனைவரும் மரணத்தின் எல்லைக்கு வந்துவிட்டதை உணர்ந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தமது தேவதூதனை அனுப்ப சித்தமானார். அவன் நேராக இறங்கி வந்து சட்டென மின்சார இணைப்பை துண்டித்து அனைவரையும் காப்பாற்றிவிட்டான். அவன் நிச்சயமாகவே சாதாரண மனிதனாக இருந்திருக்க முடியாது. காரணம், எந்த சாதாரண மனுஷனாய் இருந்தாலும் அந்த மின்சாரம் அவனை எரித்திருக்கும். நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று அந்த தேவதூதன் சொல்லும்போது அனுப்புகிற தேவனுடைய அன்பை நாம் எண்ணி அகமகிழ்கிறோம். பரலோக குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிற பாக்கியத்தை எண்ணி பூரிக்கிறோம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எபேசியர் 3 14-15
இன்றைய நினைவிற்கு தானியேல் 10ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, திடன்கொள் திடன்கொள் என்றான். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 7, 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 11ஆம் அதிகாரம் 1-29 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கும் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் உங்களையும் திடப்படுத்துவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.